மனுஷங்களா பொறந்தா மனசாட்சியோட வாழணுங்க. அந்த மனசாட்சி இல்லாம வாழ்றதுக்கு எதுக்குங்க மனுஷ பிறவி? அப்படின்னு யோசிக்கக்கூடிய மகர ராசிய பொறுத்தவரைக்கும், தான் மனசாட்சி இருக்கிறதுனால மத்தவங்களும் மனசாட்சியோட இருக்கணும், நடக்கணும்னு நெனைக்கிறீங்க. அது எங்கேங்க இந்த கலியுகத்துல சாத்தியம்? இருந்தாலும் உங்களுடைய நல்ல பழக்கவழக்கங்கள் தான் ஒரு சில விஷயங்கள உங்கள காப்பாத்திக்கிட்டு வருது. முக்கியமா இந்த நல்ல பழக்கவழக்கமே நெறைய இடங்கள்ல உங்களுக்கு கெட்ட பேர வாங்கி குடுக்குது. பட் இருந்தாலும் பரவால்ல. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவீங்க. மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டீங்க. முக்கியமா யாரையும் எதுக்காகவும் காக்க வைக்கக்கூடாது. யாரும் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டு வராங்க அப்டின்னாக்கா, உடனே செய்யணும்னு நெனைக்குவீங்க. அதே மாதிரி அவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? இப்படி எல்லா விதத்திலயும் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கக்கூடிய மகர ராசிய பொறுத்தவரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம், இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதமா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே மகரம் யோசிப்பீங்க இல்லையா? அப்படி என்னங்க நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன். எனக்கு கோவம் மட்டும் ஜாஸ்தியா தான் வருது. இதனால நெறைய பிரச்சனைய தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. விஸ்வரூபம்னாக்க நீங்க கோவத்துல எடுக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறதுனால, உங்கள மத்தவங்க ஏளனமா பார்த்த காலம் மாறப்போகுது. அடடா! இவங்களா அப்படின்னு உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னாக்கா அமோகமான மாதமா பிறந்திருக்கு. சுருக்கமா சொல்லட்டுமா? இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய பெயர்ச்சினால எல்லா விதங்களும் அதுவும் மிகவும் சாதகமா இருக்குது. நெனச்சது நடக்கும். அதிர்ஷ்டம் பெருகும். நீங்க வளர்ச்சிய கண்கூட உணர முடியுங்க. கண்கூட பார்ப்பீங்க. நீங்க சொல்லுவீங்க இல்லையா? "அட போங்க எவ்ளோ உழைச்சாலும் என்ன ஒரு இன்ச் அளவு கூட ஒரு முன்னேற்றம் இல்ல. ஒரு மனசுக்கு திருப்தியே இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு" சொல்லுவீங்க இல்லையா? அந்த நிலை மாறுதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க, இந்த காலகட்டத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிய பொறுத்தவரைக்கும், உங்களுடைய தொழில் விருத்தியாகும். வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வந்துட்டு நெறைய பெருகிட்டே இருப்பாங்க. வாடிக்கையாளர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை சமாளிச்சிருவீங்க. அடுத்ததான் ரியல் எஸ்டேட் செய்றவங்க, அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்க, தகவல் தொழில்நுட்பம், பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டக்கூடிய மகர ராசிய பொறுத்தவரைக்கும் ஆதாயம் உண்டுங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதன் காரணமா உங்களுக்கு பெயரும் புகழும் உச்சத்துக்கு போக போகுது. மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள பெற முடியுங்க. நீங்க யாரு உங்களுடைய திறமை என்னங்கிறத நிரூபிக்க முடியும். அடுத்த இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் குடும்ப விவகாரங்கள்ல நீங்க சொல்றது தாங்க அங்க நடக்கும். அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம உறவுக்காரர்கள் வகையிலும் உங்களுக்கு முன்னிலை உண்டுங்க. அடுத்த தந்தையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தைகிட்டயும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். அடுத்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம விலகி போகும். குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எதிர்பாராத பணவரவுக்கும், நீங்க எதிர்பார்த்த பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய கைப்பொருட்கள கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நண்பர்கள்கிட்டயும் நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நீங்க செலுத்த நினைத்த தெய்வீக பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேத்தி குடும்பத்தோட சந்தோஷப்பட போறீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். கூடுமான வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கோவத்த மட்டும் கட்டுப்படுத்தி பொறுமையா அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் நிலைச்சு நிக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் தான். இருந்தாலும் பொறுமை இழந்துட்டீங்க, கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க, அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வாழ்க்கை துணை வழியில அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் பணி சுமையும், அலைச்சலும் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். ஆனாலும் அதற்கு ஏற்ற மாரி பலனும் கிடைக்கும். சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றமும் உண்டு. மாசத்துடைய முற்பகுதியில பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு இப்ப இருக்கக்கூடியத விட நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான முன்னேற்றத்த கொடுக்கும். நல்ல லாபத்த நீங்க எதிர்பார்க்கலாம். பெரிய அளவிலான முதலீடு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்கள நீங்க மேற்கொள்றப்போ 1க்கு 2 முறை யோசிச்சு செய்யறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சக வியாபாரிகளால மறைமுக தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கப்பா பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் உங்கள வந்து அலக்கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறு தொழிலோ, இல்ல லட்சக்கணக்குல நீங்க வந்துட்டு முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களா இருந்தாலும் சரிங்க, தொழில்ல கொஞ்சம் நிதானமா இருங்க. யோசிச்சு முடிவெடுங்க. அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்த பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள பொறுத்தவரைக்கும் மாசத்துடைய முற்பகுதியில எல்லா விஷயங்களையும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டயும் அனுசரணையா நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும். பட் மாத பிற்பகுதியில ரொம்ப உற்சாகமான நிலையை உணர்வீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானை செவ்வரளி மாலையிட்டு
அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமும், சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமும் கடுமையான பிரச்சனைகள் காணாம போகுங்க. ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்திருக்கும். ஏதோ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குங்கிறத. ஸோ அடுத்தடுத்து தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா? மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த 6 நட்சத்திரங்களுடைய ஆட்சி மகரம். கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுடைய ஜாதகத்துல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகத்திலும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவானும், பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான், இந்த 3 கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க. அடுத்து இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாற்றம் அடைகிறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலனும் அமையும். அப்படி பார்த்தோம்னாக்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 6 கிரகங்கள்ல மாற்றம் ஆகுறாங்க. அதாவது 6/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 2வது 14/10/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. 3வது 17/10/2024 அன்னைக்கு சூரிய பகவான் பாகிஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறாரு. 4வது 23/10/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. 5வது 25/10/2024 அன்னைக்கு புதன் பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறாரு. 6வதா இவங்க இல்லாம 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாற்றம் அடைகிறாரு. இதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுக்கவே யோகக்காரகன் சுக்கிர பகவான் மிகவும் அனுகூலமான பலனை உங்களுக்கு கொடுக்குறாரு. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முன் திட்டமிடல் ரொம்ப அவசியம். கொடுத்த வாக்கையும் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் எப்பாடு பட்டாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி காப்பாற்றவும் செய்யும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுல. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிய சென்று உதவிகள் செய்வதை மட்டும் தவிர்ப்பது சிறப்பு. மகர ராசியோட பெரிய வீக்னஸ் இதுதான். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வாய் திறந்து கேட்கலாம், இவங்களும் வாலண்டியரா இப்ப உதவி செய்யக்கூடியவங்க. இது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உதவி செய்யாது. நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். பார்த்து சூதானமா இருங்க. அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காண கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் அந்த கடுமையான உழைப்பு மட்டும் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க நீங்க எதிர்பார்த்தபடி பணிகள் நடக்குங்க. இருந்தாலும் சக ஊழியர்களால மனசங்கடத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உங்களுடைய வளர்ச்சியை ஏத்துக்க தயாரா இல்ல. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வயித்தெரிச்சல் கொடுத்திருக்கு. இந்த விஷயம் நிறைய விதங்கள்ல உண்மையா இருக்கும். இதனால உங்களுடைய செயல்பாடுகள நீங்க கூர்ந்து கவனித்து நீங்க அத மட்டும் தான் செய்யணும். மத்தவங்க நான் செஞ்சு குடுக்குறேன், இல்ல நீங்க செய்யறத நான் பார்க்குறேன், உங்களுக்கு நான் உதவி செய்றேன், அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது கூலி வேலை செய்றவங்கள்ல இருந்து அரசாங்க துறையில இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுடைய வேலைய நீங்களுமே கண்ணும் கருத்துமா செய்யறது சிறப்பு. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். ஏன்னா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ஆ சமாதானப்படுத்துறது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் தான். அதாவது கணவன் மனைவிக்கிடையே வெளியில சொல்ல முடியாத மனக்குறைகள் இருந்துச்சு இல்லையா? அந்த மனக்குறைகள் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க. பிள்ளையோட கல்வி, அவளுடைய எதிர்காலம் பத்தின கவலைகள் நீங்க போகுது. பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு யோகம் ஏற்பட போகுது. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் விளையாட்டுல ஆர்வம் அதிகரிக்குங்க. மேலும் இந்த காலகட்டத்துல பணவரவு அதிகமா இருக்கும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே ஒதுங்கி போவாங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் கை கொடுக்கும். திரும்ப உங்ககிட்ட உங்க பணம் சேர்ந்துரும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். குறித்த நேரத்துல கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். அலுவலகத்துல, உத்தியோகத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம். அந்த வேலை மாற்றமும் உங்களுக்கு சந்தோஷத்தாங்க கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு ஒரு மாரி மன அழுத்தத்துக்கு தான் உள்ளாகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு மாற்றமா இத நீங்க எடுத்துக்கலாங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்களுடைய நலன்ல அதிகமா அக்கறை செலுத்துவீங்க. உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பை போடுவதன் மூலம் வெற்றி உண்டு. உடைய செயல்திறன், அறிவுத்திறன் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க, யார் ஒருத்தவங்களுடைய ஆலோசனையும் ஏற்காமல் இருப்பது சிறப்பு. பணவரத்து திருப்தியா இருக்கும். தொண்டர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அனைவர்கிட்டயுமே அன்பா நடந்துப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல மகர ராசிக்கு அன்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தினமுமே அனுமன் கவசத்தை சொல்லி வர வாழ்க்கையில ஏற்றம் உண்டுங்க.
இப்போ வரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதத்தினுடைய மகர ராசி பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நீதிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே காணாம போக்குறாரு. அரசு வழிகள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. வழக்குகள் சாதகமா முடியும். ராகுவினால உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறுங்க. குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசிக்கு சாதகமா கிடைக்கிறதுனால, உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது. சாதாரண முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குங்க. தொழில், வியாபாரம் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். முக்கிய விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க. அதன் காரணமா லாபம் உண்டுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப இல்லாம போகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வருங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். மாசத்துடைய பிற்பகுதியில புதன் பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. விரும்பிய இடத்திற்கு உங்களால இடமாற்றம் வாங்க முடியும். அதே மாதிரி விரும்பிய இடத்தையும் வாங்க முடியுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க குலதெய்வ வழிபாடு செய்வது ஒரு மற்றற்ற விஷயமா பார்க்கப்படுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்தா திருவோணம் நட்சத்திரம். தெளிவான மனசுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். ராகு, குரு, செவ்வாய் இவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு உச்சத்தை தொட வைக்கிறாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே இனிமேலுக்கு நிறைவேற போகுது. ஒதுக்கி வைத்தவங்க எல்லாமே உங்கள தேடி வந்து உங்க கால்ல விழக்கூடிய நிலையும் கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் இருந்த போட்டிகள், உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், மறைமுக தொல்லைகள் எல்லாமே காணாம போகுது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழக்க போறாங்க. இழுபறியான வழக்குகள் சாதகமான முடிவு கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கடகடன்னு நடக்கும். முக்கியமா வீடு கட்டுற பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? இழுபறியா இருந்த காரியம் எல்லாமே கடகடன்னு நடந்து வீடு கட்டி குடி புகுவீங்க. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியா ஆகும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. முடங்கி கிடந்த தொழில் கூட இனி வெற்றி பாதைக்கு போகுங்க. அதனால வருமானம் உயரும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குழந்தையோட நிலையில முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும். காவல்துறை, ராணுவம், விவசாயம், மருத்துவம், கெமிக்கல் இந்த மாதிரியான துறைகள்ல பணிபுரியவங்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது. செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு வழியில உங்களுக்கு ஏற்படுத்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. தெய்வ அருளால மற்றும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தினால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க. அடுத்த அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும். அதுக்கான உழைப்பை மட்டுமே எப்பயும் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கு. இதுவரைக்கும் நிறைவேறாம போன உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். உடல்நிலை இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம், தொழில்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். சமூகத்துல மற்றவங்களால மதிக்கூடிய நிலை உண்டாகும். குரு பகவானுடைய பார்வையினால உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுங்க. தெய்வ அருளும் பெரியவங்களுடைய துணையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் விலக போகுது. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில ஆதாயம் உண்டாகுங்க. ராகுவினால நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே கடகடன் நடக்கிறது மட்டும் இல்லாம அதிக லாபத்தை உண்டாக்கும். மேலும் பிள்ளைகள் வழியிலும் நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில செயல்பாடுகளை குழந்தைகள் செய்வாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பெண்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியில திளைக்க வைக்கும். குடும்பத்திலையும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பொது பலன்களை இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்த பார்க்கலாங்க. பாக்கியாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதும் அங்கேயே 5, 10க்குரிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பான விஷயங்க. இதனால இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
குறைந்த கால பிரயாணங்கள் உண்டு. 5ஆம் இடத்துக்கு குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிக சிறப்பான விஷயம். புதிய நம்பிக்கையும், மனசுல உற்சாகமும் ஏற்படும். செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள கொடுக்கும். உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட நல்ல பெயர வாங்குவீங்க. முக்கியமா புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. மீடியா, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல துறைகள்ல வேலை கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அருகாமையில உள்ள சிவன் ஆலயத்துக்கு அனுதினமும் சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்ய. முக்கியமா கோயில் பிரகாரத்தை மனமுருகி வலம் வருவதனால தொல்லைகள் விலகும், நன்மைகள் சேருங்க. மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்லணும்னா, சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எள் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய காரிய தடைகள், எதிர்ப்புகள் அகலும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். புரியுதுங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் மாதம் 27, 28 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். என்னென்ன விஷயங்கள செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புதுசா எதுவும் முதலீடு பண்றேன்னு அகலக்கால் வைக்கக்கூடாது. அன்றாட வேலைகளை மட்டும் கடவுள் மேல பாரத்த போட்டு செய்யணும். முக்கியமா யார்கிட்டயும் சண்டைக்கு போகக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்தணும். பொறுமையா இருக்கணும். எங்கும் கவனம், எதிலும் கவனங்க. ஒரே விஷயம் தான். இத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும். அந்த 2 நாட்களும் உங்களுக்கு சாதகமா நீங்க மாத்திக்கலாம். அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா அக்டோபர் 20, 21 இந்த 2 நாட்களும் உங்களுடைய சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அதீத நன்மைகளையும், அதிக லாபத்தையும் கொடுக்குங்க. உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ஆக மொத்தல மகர ராசிக்கு நிச்சயமா சொல்லுங்க. அதிர்ஷ்டமான மாதமா தான் இருக்கு. அமோகமான மாதமா தான் பிறந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துட்டா போதும். கடவுள் உங்க பக்கம். அதாவது இந்த வருஷத்துல எந்த மாசம் உங்களுக்கு மோசமான மாசமா இருந்தாலும் சரிங்க. இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அமோகமான மாதமா இருக்கிறதுனால, இவ்ளோ நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுது. சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு விலகி போன பனித்துளி மாதிரி பட்ட கஷ்டங்கள் கண்ணு முன்னாடி மறைய போகுது. இனி வரக்கூடிய காலகட்டம், உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது. நினைச்சதும் நடக்கும். உழைப்புக்கேத்த உயர்வு இருந்தாலே போதும் இல்லையா? நல்ல முன்னேற்றத்துக்கு போலாம். அதேதாங்க. மகர ராசியை பொறுத்திருக்கும் இனி எல்லாமே சாதகமா தான் முடிய போகுது. இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய போகுதுங்க. வாழ்க நலமோடு, வளமோடு, வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு மகர ராசிக்காரங்களே.